உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ செஞ்சிட்டன்னா உடனே கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை நான் செய்ய முடியாதுன்னு நான் ஏன் சொல்ல போறேன் மச்சான்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடலாம். என் தங்கச்சிங்க தான் எனக்கு உயிர்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப என் வீட்டு கல்யாணங்கிறது என் வீட்டுல நடக்க போற மிகப்பெரிய விசேஷம். அதுல என் 2 தங்கச்சிங்களும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மூத்த தங்கச்சி சுப்புலட்சுமி உன் வீட்டு விசேஷத்துல கலந்து இது வரைக்கும் 23 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இருபத்தி 23 வருஷமா அக்காவையும் தங்கச்சி பிரிச்சே வச்சிருக்க. வரலட்சுமி முகத்தை பாரியா, நம்ம வீட்டுல விசேஷம் நடக்குதுங்கிற சந்தோஷம் கொஞ்சமாவது அவன் முகத்துல இருக்கா? மகளுக்கு ஒரு விசேஷத்தை பண்றோம், ஊரே கூடி இருக்குது. ஆனா கூட பிறந்த இல்லாம பண்றோமேங்கிற ஏக்கத்துல கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறா பாரியா. இத்தனை வருஷமா கூட பிறந்தவளை பார்க்கணும்னா கூட உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி கூட பிறந்தவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்னையா கிடைக்குது? என்னைக்கோ நடந்த பிரச்சனை, அதுவும் அக்கா புருஷன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி என்னையா பண்ணுவா? மச்சான், இந்த விஷயத்தை இப்ப பேச அவசியம் என்ன? இத்தனை வருஷமா என் சின்ன தங்கச்சி விட்டு எந்த விசேஷத்திலையும் என் பெரிய தங்கச்சி சுப்புலட்சுமி கூட இல்ல. ஆனா இனி அது நடக்க கூடாது. அதனால பழசெல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சி சுப்புலட்சுமிய நீயே போய் முறைப்படி இந்த விசேஷத்துக்கு கூப்பிடு. சுப்புலட்சுமி இன்னைக்கு சந்தோஷமா இங்க வந்து கலந்துக்கிட்டா நீ ஆசைப்படுற மாதிரி கல்யாண பேச்ச பேசி முடிச்சிடலாம். அதுக்காக அந்த மிலிட்டரிக்கார பொண்டாட்டி நான் போய் கூட்டிட்டு வரணுமா? உங்க தங்கச்சி புருஷனால என் ஆத்தா செத்துருக்கா மச்சான். நான் 1 வருஷம் ஜெயிலுக்கு போய் கழித்துன்னு இருக்கேன். அதெல்லாம் நீங்க மறந்துருக்கலாம் மச்சான். ஆனா என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த வலியை அனுபவிச்சவன் நானு. எனக்கு தான் அந்த வலி தெரியும். என் உசிரே போனாலும் அந்த மிலிட்டரிக்கார வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். என் வீட்டு வாசலையும் அவங்கள மிதிக்க விட மாட்டேன். என்ன நேரம் பார்த்து உடஞ்சதை ஒட்ட வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. 23 வருஷத்து பகைய 2 நிமிஷத்துல எப்படி சரி பண்ணலாம் நினைச்சீங்க? நான் செத்தால அது மட்டும் நடக்காது. வரதா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலாம் இல்ல. நீ என் முடிவை கேட்ட, நான் என் மனசுல என்ன இருக்கோ அதை சொன்னேன். நான் சொன்னது செஞ்சேன்னா நீ ஆசைப்பட்டது நடக்கும், இல்லைன்னா உன் இஷ்டம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.